Sir, Reserve Bank of India. Point. பேங்க் ரிசர்வ் பேங்க்னா என்ன? இது ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டா அதுக்கு மேல தெரியும் பாருங்க. பேங்கிங் சர்வீஸ் இஸ் த nerve center of industry commerce in the country. It plays a vital role of the money required to the regular functioning and development. The bank normally refers to commercial bank. There are many types of banks entering different services. Central bank is the most important among them. சார் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் 1990 பொறுத்தவரையிலும் சார் ஆரம்பத்தில் பிஸ்னஸ் பேங்க் பற்றி ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு அப்படி சொல்கிறோம் சார். பேங்க் அப்படின்னா 1990 சார் என்னாச்சு, ஆரம்ப காலத்தில் நமக்கு பார்டர் சிஸ்டத்தில் தான் சார் பிஸ்னஸ் பண்ணோம். வாட் யூ மீன் பை பார்டர் சிஸ்டம்? அதாவது கூட்ஸ் டு கூட்ஸ், புரியுதுங்களா? அப்போ கூட்ஸ் டு கூட்ஸ் அப்படின்னா சார் அப்போ மணிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்க முடியல சார். ஒரு பொருளுக்கு மதிப்பு, தங்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவு, பித்தளுடைய மதிப்பு எவ்வளவு தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியல, அன்னைக்கு கணிக்க முடியல சார். அப்ப ஆக்சுவலா பண்ண ஆரம்பிச்சது என்ன தெரியுமா சார்? அதாவது ஆரம்ப காலத்துல ரிசர்வ் பேங்க்ல பொறுத்தவரை, அதாவது பேங்கிங் செக்டார்ஸை பொறுத்தவரையிலும் மணிங்களுடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியாதனால பிசினஸ் பார்டர் சிஸ்டத்துல பண்ணிட்டு வந்தோம். அப்ப உடனே என்னாச்சுன்னா அப்ப என்ன ஆகும், அதுல நிறைய ப்ராப்ளம் இருந்தது, புரியுதுங்களா? பார்டர் சிஸ்டத்துல பொருளுக்கு பொருள், எனக்கு அரிசி வேணும்னா உனக்கு சோளம் தேவையா இருந்தால் நான் என்ன பண்ணிடுவேன், அதாவது அவனுக்கு அரிசி தேவை, எனக்கு சோளம் தேவைன்னா அரிசியை கொடுத்துட்டு சோளம் வாங்கிக்குவேன். பட் அரிசினுடைய வேல்யூ என்னன்னு தெரியாது, அதே சோளத்தினுடைய வேல்யூ என்னன்னு தெரியாத போச்சு. அப்ப அதனால அது மட்டும் இல்லை, அது மெயின் ப்ராப்ளம் இல்லை, அதாவது ரெண்டு பேருடைய டிமாண்டும் ஒன்னா இருக்கணும் சார். அப்ப எனக்கு அது தேவைப்பட்டால்தான் அவன்கிட்ட கொடுத்து அதை வாங்குவேன், தேவையில்லைன்னா வாங்கவே மாட்டான். அவனுக்கு தேவையா இருக்கு, எனக்கு தேவையில்லாம இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், அதை அவாய்ட் பண்ணுவேன். அப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனாலதான் சார் ஆரம்ப காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சிவிலைசேஷன் வேர்ல்டை பொறுத்தவரையில் நமக்கு என்னாச்சு, மணிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். அப்போ அந்த மணிங்கிற மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்க ஆரம்பித்து ஒரு பொருளுடைய ரேட் இவ்வளவு, தங்கத்தினுடைய ரேட் இவ்வளவு, பித்தளுடைய ரேட் இவ்வளவு, ஈயத்தினுடைய ரேட் இவ்வளவு, அலுமினியத்தினுடைய ரேட் இவ்வளவுன்னு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தான். ஆரம்பித்த பிறகு மணிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்க பிறகு ஆரம்பத்தினுடைய மனிதனுடைய டிமாண்ட், அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் பொறுத்தவரையிலும் அன்னைக்கு அவனுடைய தேவைகள் மிக குறைவாக இருந்தது சார். தேவைகள் குறைவாக இருந்ததுனால அவனுக்கு என்னாச்சு, அதாவது மணிங்கிறத பற்றி அவன் பெருசாக அவன் கவலைப்பட்டுக்கல சார், புரியுதுங்களா? அப்ப சிவிலைசேஷன் இன்க்ரீஸ் ஆக மனிதனுடைய தேவைகள் அதிகரிக்க என்னாச்சு, மனிதனுடைய தேவைகள் அதிகரிக்க அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓவரால் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்ப ப்ரொடக்ஷன் ஓவராக என்னாச்சு தெரியுமா, அவன் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுவதற்கு தேவையான மணி தேவைப்பட்டது. டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ், டு எக்ஸ்பேண்ட் ஆஃப் த பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி டு இன்வெஸ்ட் தான். அப்ப நிறைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அப்ப எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணினாலும் there are three ways of capital are invested in the every industry. Only the own capital, the capital borrowed from neighbors or friends, or capital borrowed from the bank or other financial institution. அப்ப இந்த மூணு விதத்துல நான் பணத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சேன், கேதர் பண்ண ஆரம்பிச்சேன் சார். அப்ப இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர்ஸ் வெளியிட்டு அது மூலியம் கேபிட்டலை என்ன பண்ண மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இந்த மாதிரி பண்ண சார் என்னாச்சு, பேங்க் கிட்ட இருந்து நான் அதாவது அமௌண்ட் ஆஃப் borrowed from the nationalized banks இருந்து லோன் வாங்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த லோன் வாங்க ஆரம்பிக்கும் போது தான் சார் அதுக்கு என்னாச்சு, சில ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வழிவகுக்க ஆரம்பிச்சது. அப்ப என்னாச்சு, கமர்ஷியல் பேங்க்ஸ் லோன் கொடுக்க ஆரம்பிச்சான். அப்ப ஆரம்பத்தில் கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும்தான் மனிதனுடைய தேவையில் அத்தனை பேருக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கன்சியூமர்ல இருந்து எல்லா தேவையிலும் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான், அது வணிக வங்கிகள்னு சொல்லுவோம், அது மட்டும் தான் கவனிச்சுட்டு வந்தது. அதற்கு பிறகு என்ன தெரியுமா, தொழில் அதிகரிக்க இன்க்ரீஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ், தேர் ஆர் சோ மெனி பேங்க்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் இன் அவர் country. That's called a IFCI, ICICI, IDBI, இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ், அதாவது
IFC, Interstate Finance Corporation of India, IDBI, Interstate Development Bank of India, ICICI, Interstate Corporation and Investment Corporation of India. இந்த மாதிரி நிறைய பேங்க் ஓபன் பண்ண ஆரம்பிச்சான். Only they give the long term loan given to the certain interest rates. Only the commercial banks are made out only the two types of interest rate. That's called a cottage and small scale interest. The commercial banks are issued only for the medium loan, அதாவது short term loan and medium loan given to the public. Only the interested bank is called the IFCIs, IDBA, ICI. They give the long term loan given to the interests and so many years. அப்ப இந்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க சார். 1919க்கு பிறகு சார் ஒரு 19 பேங்க் என்ன பண்ணா தெரியுமா சார்? நேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப நேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு கவர்மெண்ட் give the certain rules and regulations support இப்படி எல்லாம் லோன் கொடுக்கணும், இப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணணும் ரூல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த 19 பேங்க் நேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அதாவது இந்த பேங்க்லயே அதாவது நம்ம ஷெட்யூல்டு அதாவது லிஸ்டட் இந்த ஷெட்யூல்டு அப்படின்னு சொல்லி ஷெட்யூல்டு பேங்க் நான் ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் பேங்க் செக்டர் பண்ணி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு சார். அப்ப ஷெட்யூல்டு நான் ஷெட்யூல்டு என்னன்னா அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள்னு சொல்லுவோம். அட்டவணைப்படுத்தினா கவர்மெண்டுடைய கண்ட்ரோலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே கொண்டு வரது பூரா அதாவது ஷெட்யூல்டு பேங்க்ஸ்னு சொல்லுவோம். நான் ஷெட்யூல்டில் ஒன்லி பிரைவேட் என்டையர் பிரைவேட் அதாவது கவர்மெண்டுடைய கண்ட்ரோல் வராமல் இந்த ஃபைனான்ஸில் வச்சிருக்கிறது இந்த ஆதித்யா ஃபைனான்ஸு சுந்தரம் ஃபைனான்ஸு இந்த மாதிரி நிறைய ஃபைனான்ஸ் இருக்குங்களா இதெல்லாம் நான் ஷெட்யூல்டு லிஸ்ட்டில் வரும். அப்போ இந்த மாதிரி பேங்க் கொண்டு ஆரம்பித்தான். அப்போ இந்த பேங்குக்கெல்லாம் நாம் என்ன பண்ண தெரியுமா அதனுடைய அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் சார் சென்ட்ரல் பேங்க் கொண்டு ஆரம்பித்தோம். அதாவது தலைமை வங்கி. அந்த தலைமை வங்கிக்கு பேர் தான் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்தோம் சார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாருங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேலை என்ன தெரியுமா சார்? அதாவது எவ்ரி நேஷன் ஹேஸ் கம் ஆன் தி சென்ட்ரல் பேங்க். இட் இஸ் ஓன்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது ஒவ்வொரு நேஷனுக்கும் ஒரு தலைமை வங்கி, அதுதான் நம்ம கவர்மெண்ட் கண்ட்ரின்னு பார்க்குறோம். தி கண்ட்ரோல் ஓவர் த என்டையர் பேங்கிங் சிஸ்டம். பாருங்க, த சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் நோன் பை டிஃபரெண்ட் நேம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ். Their functions also vary from country to country. A central bank is set up a autonomous, quasi-autonomous body. Stability and growth of country's economy are main goals of central bank. The India Reserve Bank of India is the central bank. அதாவது இந்த சென்ட்ரல் பேங்க்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இது என்ன சொல்லலாம் சார்? கவர்மெண்ட் பேங்க் சொல்றோம் சார். கவர்மெண்ட் பேங்க் சொல்லுவோம். அது it helps to government it framed the policies it head of the all scheduled and non-scheduled banks. அடுத்தது அதாவது இந்த ரிசர்வ் பேங்கை பொறுத்தவரைக்கும் சார் சிம்பிளா சொல்ல போறோம் சார், இது கவர்மெண்ட் பேங்க் சொல்லுவோம். அதாவது கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட்டுடைய ஃபைனான்சியல் பொசிஷன், கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவைகள், எவ்வளவு ஃபைனான்ஸ் இருப்பில் இருக்கு, எவ்வளவு என்ன தேவைப்படும், எதிர்காலத்தில் ஃபியூச்சர் அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டா கொடுக்கக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சார். ஒவ்வொரு நாட்டிற்கும் தலையாய வங்கி தான் சார் சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவோம். அது இட் இஸ் எ சென்ட்ரல் பேங்க். ரிசர்வ் பேங்க் தான் நம்ம என்ன சொல்றோம்? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த every nations சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லாமே தலையாய வங்கி அந்த சென்ட்ரல் பேங்க் தான் சார். அப்ப நாட்டுக்கு நாடு அதனுடைய பெயர் மாற்றம். இதே நம்ம நாட்டை பொறுத்தவரை சார் ஆர்பிஐ
RBI. RBI na that's called the Reserve Bank of India. Reserve Bank of India சொல்லுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சார். இதை நம்ம என்ன சொல்றாங்க, இட் இஸ் a தலைமை வங்கின்னு சொல்றோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். the historical development of banks in India சொல்லும்போது பாருங்க, 1932 தான் சார் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வரப்பட்டது. 1932. The Central Bank of India was established in 1786, also liquidated in 1781. இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1786ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சார். அது லிக்விடிட்டி பொசிஷன்னா அதை இதுக்கு கொண்டு வந்தது, அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டது 1791, 1791. Bank of Calcutta was the first joint stock bank established in 1806. It renamed as the Bank of Bengal in 1809. ஆரம்பத்தில் சார் இந்த ரிசர்வ் பேங்க் கொண்டு வரல சார், பேங்க் ஆஃப் கல்கட்டா அப்படிங்கிறத கொண்டு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது 1806ல் சார். அது நடைமுறைப்படுத்தப்பட்டது 1809ல. பேங்க் ஆஃப் பாம்பே 1840, தி பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843 வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. அப்ப என்ன பண்ணிடுறான், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க் மாதிரி ஏற்படுத்தி, அப்ப அதாவது அதனுடைய பைனான்சியல் தேவைகள் குறைவாக இருந்ததுனால தான் சார் ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பேங்க் தலைமை வங்கியா ஓபன் பண்ணி அதனுடைய கணக்கு வழங்கலை கவனித்து வந்தது. அது பிரகாரம் தான் சார் பேங்க் ஆஃப் பாம்பே 1840ல, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843, இந்த மாதிரி நிறைய பேங்க் போட்டு ஆரம்பிச்சான். பேங்க்ஸ் ஆர் கால்டு பிரசிடென்டியல் பேங்க்ஸ். பிரசிடென்டியல் பேங்க்ஸ்னா தலைமை வங்கி. அப்ப நம்ம ஸ்டார்ட்ல ஒரு 10 பேங்க் இருக்கு, பிரைவேட் பேங்க் இருக்கு, அதே மாதிரி நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்கு அப்படின்னா சார் அத்தனை 20 பேங்க் 30 பேங்க்கு தலைமையான வங்கி தானே சார் நம்ம என்னன்னு சொல்றோம், அதாவது பிரசிடென்டியல் பேங்க்னு சொல்லி பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1843ல கொண்டு வர ஆரம்பிச்சான் சார். In 1881, is both of Ayutthaya Bank, which was later renamed Punjab National Bank 1849. Those presidential banks. அதே மாதிரி பாருங்க, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா 27 ஜனவரி 1921. அப்ப அதே மாதிரி therefore after independence the act was passed in parliament to take over the Imperial Bank of India by the government, and the State Bank of India come to being in July 1995. அப்ப அதனுடைய சில பிரச்சனைகள் இருந்தது சார். அதாவது பிரசிடென்ட் பேங்க் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பேங்க் ஏற்படுத்தி அதனுடைய நடைமுறைப்பட்டதுனால தான் அதை என்ன பண்ணா சார், இதையெல்லாம் வழிமுறைப்படுத்துறதுக்காக தான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேங்க் கொண்டு வர ஆரம்பிச்சான். பட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பேங்க் கொண்டு வரும்போது சார் அதனுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் சரியா பண்ண முடியல. அப்படிங்கிறதுக்காக இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேங்க்கும் 1995ல எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேங்க், 2 பேங்க் தான் தலைமை வங்கியா. இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரையில சார் கவர்மெண்ட் ட்ரெஸரிஸ் பூரா கவனித்துட்டு வரது யார் தெரியுமா சார், இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ தான். பாருங்க, ஆரிஜின் ஆஃப் ஆர்பிஐ போது the Imperial Bank of India carried out no issue other than functions of the central bank. In 1926, Hilton and Commissions of Royal Commissions of Indian Currency Finance. As a result, RBI 1934 was passed. The RBI launched the operation from April 1935. அப்ப இதோட ஆரிஜின் பார்க்கும்போது இம்பீரியல் பேங்க்லேயே சில குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் சார் 1935ல தான் சார் 34ல ஆர்பிஐ எல்லா வங்கிக்கும், அதாவது நேஷன் த்ரூ அவுட் த இந்தியா எல்லாத்துக்கும் ஒரே பேங்கை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணலாம் சார், அதாவது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு பேங்கை கொண்டு வர ஆரம்பிச்சான். இது 1934ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது சார். ஆனா த சர்வீஸ் கம்ஸ் டு த இயர் 1935. அதே மாதிரி த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு பார்க்கும்போது த ஹெட் ஆஃபீஸ் ஆர்பிஐ இஸ் சிச்சுவேட்டட் த Mumbai. The central office has 33 departments 2017. Has 4 zonal offices Mumbai, Delhi, Calcutta and Chennai.
functioning under the local boards with deputy governors as their heads. It also has 19 regional offices and 11 sub-offices. The RBI is governed by the Central Board of Directors. The 21 members of Board of is appointed by the Government of India consists of. Sir, the organizational structure கல்வி ஞாபகம் வச்சுங்க சார். அதாவது central office has 33 department 2017 சார். 4 journal offices சார். அதாவது நேஷன் பூரா RBI இருந்தாலும் 4 journal கொண்டு வர ஆரம்பிச்சாங்க சார். அது எது அப்படின்னா சார், மும்பை, டெல்லி, கல்கட்டா அண்ட் சென்னை சார். புரியுதா? இதுல கவர்னர்ஸ் ஆஃப் த இதுக்கு தனி கவர்னர் அப்பாயின்ட் பண்ணாங்க சார். தனி கவர்னர். அது 19 regional offices and 11 sub offices. The RBI is governed by the Central Board of Directors. இதை கவர்ன் பண்றது கூட Board of Directors. The 21 member board is appointed by the Government of India. It consists of 1 governor and 4 deputy governors appointed by the period of 4 years. Sir, இந்த 4 functions பேஜ் நம்பர் 90ல பாரு. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐன்னு சொல்லும்போது இந்த 4 பாயிண்ட் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு போகும்போது இது கீ பாயிண்ட் இருக்குமா, எல்லா வங்கிலும் பாயிண்ட் சார். அதனுடைய ஆடிட் அண்ட் எவ்வரி அக்கௌண்ட்ஸ் பூரா கவர்ன் பண்றது தான் சார் ஆர்பிஐனுடைய. இதனுடைய ஆரிஜின் பார்க்கும்போது 1935 சார், 1934. இது அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ஆக்ட் 1935 தான் கொண்டு வரப்பட்டது சார். அது சிம்பிளா இருந்தா போதும் சார். இதே ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது 4 ரீஜனல் ஆஃபீஸஸ் சார் இது கவனிக்கிறதுக்கு. அதாவது மும்பை, டெல்லி, கல்கட்டா அண்ட் சென்னை மட்டும்தான் சார் இதனுடைய ஆர்பிஐ. இதுல ஒரு 25 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். இது கவர்னரால், இது ஒரு தனி கவர்னர். எப்படி ஒரு ஸ்டேட் கவர்னர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் கவர்னர். அதுல 21 மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அது யார் யார் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் பாருங்க 1 கவர்னர் அண்ட் 4 டெப்டி கவர்னர்ஸ் அப்பாயிண்டட் பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ். ஒரு கவர்னர், 4 டெப்டி கவர்னர்ஸ், ஒவ்வொரு அதாவது அப்பாயிண்டட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ், 4 வருஷத்துக்கு. 10 டைரக்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்டு. 10 டைரக்டர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுல இருந்தோம். அதாவது எமினன்ட் ஸ்காலர்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திறமையான நபர்கள் 10 பேர் டைரக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 2 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், 4 டைரக்டர்ஸ், 1 each from local boards. புரியுங்களா? அப்ப இதுதான் இந்த கன்ஸ்டிடியூஷன் நடந்தது. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன், ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன், ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். சார் இதுவரையிலும் கூட நமக்கு முக்கியம் இது வரைக்கும் பார்த்தது. இப்ப 90ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் சார். அதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க சார். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ மிக மிக முக்கியம். இதனுடைய ஆரிஜின்லாம் பற்றி நமக்கு கவலையே கிடையாது. எப்போ தோற்றுவிக்கப்பட்டது, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். நல்லா ஞாபகம். ஃபங்க்ஷன்ஸ் தேர் ஆர் டிவைடட் இன்டு 3 types. Only supervisory, leadership and supervisory function, traditional function, promotional functions. மூணா பிரிச்சோம். Leadership and supervisory function பார்க்கும்போது India's representative in World Financial Institution. சார் டைட்டில் மட்டும் ஞாபகம் சார். அதுக்கு மேல உங்களுடைய நடை எழுதலாம், தப்பு இல்லை. அதாவது இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்டு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஒவ்வொரு ஃபைனான்சியல் நேஷன்ஸுக்கும் எதுதான் சார் ரெப்ரசன்டேட்டிவ்? இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஆர்பிஐ தான். பாருங்க, the maintain consistency of harmony of international banking standards with எல்லாம் தேவையில்லை சார். IMF, what do you mean by IMF? IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னு சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சென்ட்ரல் பேங்க் சொல்றோம் இல்லையா, அப்ப நம்ம கண்ட்ரிக்கு சென்ட்ரல் பேங்க் அது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் தான். இந்த ரிசர்வ் பேங்க் தான் வந்து சார் எல்லா கண்ட்ரிக்கும் ரெப்ரசன்டேட்டிவ். ஃபைனான்சியல் பேங்க்ல பொறுத்தவரையிலும் நம்ம நாட்டினுடைய ஃபைனான்ஸ் எப்படி இருக்கு, ஒரு நாட்டில் இன்ஃப்ளேஷன் டீப்ளேஷன் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அப்ப இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டால் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி ரைஸ் பண்றது,
மக்களுக்கு எப்படி எந்த விதத்துல லோனை கட் பண்றது, எந்த இடத்துல லோன் அதிகரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் பூரா இந்த ஆர்பிஐ தான். அதே மாதிரி உலக ஃபைனான்சியல் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதாவது உலகம் பூரா சேர்ந்து எல்லா கண்ட்ரீஸும் அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுங்கிற பேங்க்ல நம்ம ஒரு மெம்பராக இருந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணுறோம், மெம்பராக உலக வங்கி, உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு வங்கி சார், அதான் ஐஎம்எஃப்னு சொல்கிறோம். அப்போ அது எஸ்டிஆர், அப்போ நம்ம ஒரு 10 crore இன்வெஸ்ட் பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், யூ மே கெட் த சர்டன் எஸ்டிஆர் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் த ஐஎம்எஃப். வாட் இஸ் த எஸ்டிஆர் ஃபெசிலிட்டி? திஸ் கால்ட் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இஸ் நத்திங் பட், அதாவது நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோமோ யூ மே கெட் த லோன் த எக்ஸஸ் ஆஃப் த டெபாசிட். தட்ஸ் கால்ட் எஸ்டிஆர் சொல்லுவோம், அதாவது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்றோம், ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஓவர் டிராஃப்ட் மீன்ஸ் வாட்? அதாவது நம்ம என்ன பண்ணிடுவோம், டெபாசிட்டுக்கு மேல நாம லோன் வாங்குவது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சார், அந்த ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம். புரியுதா? அப்ப ரெப்ரசன்டேட்டிவ் இன் த வேர்ல்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பாருங்க, regulator and supervisor of Indian banking system. The board guidelines for all banking operations the country are formulated by the RBI. It has power to issue license, control and supervise commercial banks under the RBI Act 1934. That's called a key point sir. Page number 19 இந்த பாயிண்ட் மட்டும் தெளிவாக வச்சுங்க சார். The RBI has power to issue license, control, supervise commercial banks under the RBI Act 1934. ஒவ்வொரு இதுலேயும் இருக்கக்கூடிய அந்த கீ பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ ரெகுலேட்டரி சூப்பர்வைசர் அண்ட் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னா சார், ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கும் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி லைசன்ஸ் கொடுக்குறது, கண்ட்ரோல் சூப்பர்வைஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்டர் த ஆர்பிஐ ஆக்ட், அதாவது லைசன்ஸ் கொடுக்கறதுக்கும் அதில் கணக்கு வழக்குகளை பார்வையிடுவதற்கும் எதுக்கு மட்டும்தான் வருது, ஆர்பிஐக்கு மட்டும்தான், அண்டர் த ஆர்பிஐ ஆக்ட் 1934. மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது தி ஆர்பிஐ formulates the implements and nations the monetary policy of the country order to maintain the price stability controlling inflationary trends and economic growth. It provides advices to the government concerning the agricultural finance, resource mobilization for implementing plans and legislation affecting banking and credit international finance. இதில் பொறுத்தவரை இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் சார். பாருங்க, the formulates and implements the monitors of monetary policy ஒரு பாயிண்ட், monetary policy of the country, அதே மாதிரி inflationary trends